மேலக்காவேரியை சேர்ந்த முஹம்மது என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. குரானில் கூறப்பட்ட அல் யஸா அவர்களும் புகாரியில் 3401 நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழர் யூசா இப்னு நூன் இருவரும் ஒருவரா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நீங்க குரான்ல பார்த்தீங்கன்னா சூரா அன்ஆம்ல நபிமார்களுடைய பட்டியலை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள்ல வ இஸ்மாஈல வல் யஸா வ யூனுஸ வ லூதா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு யஸா என்கிற ஒரு இறை தூதரையும் இறைவன் குறிப்பிடுகிறான். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறைவன் குறிப்பிட்டு விட்டு வ குல்லன் ஃபضلنا அலல் ஆலமீன், இவர்கள் ஒவ்வொருவரையும் அகிலத்தாரை விட நம்ம சிறப்பிச்சோம் அப்படிங்கிறான். அப்ப இதுல அல் யஸா என்கிற ஒரு நபி நமக்கு அனுப்பப்பட்டதாக பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட நபிகளில் அல் யஸா என்கிற ஒரு இறை தூதரும் ஒருவர். ஆனா அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தவங்க என்கிற மற்ற வரலாற்று தகவல்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. அவருடைய பெயர்களை மட்டும் இறைவன் குறிப்பிட்டு விட்டு அல் யஸா இவங்களும் நபிமார்களில் ஒருவர் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் ஸஹீஹுல் புகாரியில கூட சகோதரர் குறிப்பிட்ட அதே இலக்கத்திலேயே நீங்க பார்க்கலாம். ஒரு முறை மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது அப்போது ஒருவர் கேட்பாரு, மக்கள்லேயே ரொம்ப சிறந்தவங்க யாரு, நிறைய விஷயத்தை அறிஞ்சவங்க யாரு என்று கேட்கும் பொழுது அப்ப மூசா நபி சொல்லுவாங்க, நான் தான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்த்துவான், உங்களை விட அறிந்த ஒரு நபர் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனிடத்துல கேட்கும் பொழுது அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான், 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து என்ன செய்வீங்க, ஒரு நபரை பார்ப்பீங்க, அவர் உங்களை விட ரொம்ப சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன பண்றாங்க, கூடையில ஒரு மீனை எடுத்துக்கொண்டு தன்னோடு இன்னொரு தோழரையும் அழைத்து கொண்டு அந்த மீன் எந்த இடத்தில் துளைந்து போகிறதோ, அந்த கூடையிலிருந்து நழுவி விழுகிறதோ அங்கதான் நாம வந்து பார்க்கக்கூடிய ஆள் இருக்கிறாங்க என்கிற ஒரு எண்ணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போறாங்க. அந்த பயணத்தை தொடர்ந்து போகிற பொழுது அப்போதுதான் ஒரு இடத்துல என்ன செய்யும், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய தோழரும் ஒரு இடத்துல அமர்ந்திருப்பாங்க. கூடையிலிருந்து ஒரு மீன் நழுவி, அந்த மீன் நழுவி கீழே விழுந்துரும். கீழே விழுந்த கடல்ல விழுந்த உடனே அந்த நபரும் என்ன செய்து விடுவார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எதுவும் சொல்லாம அப்படியே பயணத்தை தொடருவாங்க. அப்ப வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்னாடி கேட்பாங்க, இப்படி கூடையில ஒரு மீன் இருந்துச்சு, அந்த மீன் எங்க, இல்ல நம்ம அந்த இடத்துல தங்கி இருந்தோம், அங்கதான் அந்த மீன் கீழே விழுந்தது, நம்ம வந்த இடமே அதுதான் என்று சொல்லி மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த தோழரும் அந்த இடத்திற்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு அந்த செய்தி மிக நீண்ட செய்தியாக ஸஹீஹுல் புகாரியில இருக்குதுங்க. இதுல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தோழரை அழைத்து வருவாங்கல்ல, அவங்களுடைய பெயரு யூஷா இப்னு நூன் என்கிற ஒரு பெயர் ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. இதுல சகோதரருடைய கேள்வி என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல அல் யஸா என்கிற ஒரு இறை தூதரை குறிப்பிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய தோழர் யூசான்னு வருது இல்ல, இதுதான் அந்த யஸா என்கிற அந்த இறை தூதரா அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைச்சிட்டு போன அந்த தோழருடைய பெயர் யூஷா இப்னு நூன். இவங்க தான் அல் யஸா என்று எந்த ஒரு செய்தியும் நமக்கு என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இன்னும் பெயர்ல எழுத்திலேயே வித்தியாசம் இருக்கிறது. அல் யஸா அது வேற எழுத்து, யூஷா இது வேற எழுத்து. அந்த பெயர்களிலேயே அது வித்தியாசம் இருக்கிறது, அது தனி. அல்லாஹுவின் தூதர் எந்த ஒரு இடத்திலேயுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர் யூஷா இப்னு நூன் என்று குறிப்பிட்டாங்களே, இவர்தான் அல் யஸா என்கிற அந்த இறை தூதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயுமே நமக்கு என்ன செய்யல, இதை பற்றி சொல்லவில்லை. எனவே அந்த இருவரும் ஒருவர் என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. இருவரும் வெவ்வேறு நபர்கள் உள்ளது, இது ஒரு தகவல். அடுத்ததுல கூடுதலாக அந்த யூஷா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தோழர் இருக்கிறாங்களா இல்லையா, அவரை குறித்து வேறு சில செய்திகள் வருகிறது. அவங்க தான் யஸா என்கிற இறை தூதர் அப்படின்னு வரல. அவங்களை குறித்து எப்படியெல்லாம் தகவல் வருகிறது, அவங்க வந்து ஒரு முறை என்ன செய்யறாங்க, பைத்துல் மக்திஸ், இன்னைக்கு ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் மக்திஸ் இருக்குதா இல்லையா, அங்க அவங்க போகிற பொழுது அந்த சூரியனுடைய வெயிலே அவங்க மேல படாமல் இருந்தது என்றெல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுது. ஆனால் அது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அந்த யூஷா என்பவரை பற்றி வரக்கூடிய செய்தின்னு பார்த்தா அவங்க வந்து பைத்துல் மக்திஸுக்கு போவாங்க,
வெயிலே அவங்க மேல படாது என்று வரக்கூடிய ஒரு செய்தி, அதுவும் ஆதாரபூர்வம் இல்லாத செய்தி, அது பலகீனமான செய்தி. அப்ப யூஷா என்பவரை குறித்து வரக்கூடிய பலகீனமான செய்தின்னு சொன்னா இதுவாகத்தான் இருக்குதே ஒழிய இவங்க தான் அல் யஸா என்கிற இறை தூதர் என்று வரக்கூடிய செய்தி எதுவுமே இல்லை. அப்ப யஸா அவங்களுடைய பெயர் வேற, அவங்க இறை தூதருடைய பட்டியலில் உள்ளவங்க. யூஷா இப்னு நூன் இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்கள் ஒருவராக இருந்தாங்க என்றுதான் நாம் என்ன செய்ய முடிகிறது, ஹதீஸ்களிலேயும் குர்ஆன்களிலேயும் பார்க்க முடிகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு